ஏமனில் கேரள நர்ஸ் நிமிஷப்பிரியாவுக்கு சறுக்கல். கொலை செய்யப்பட்ட தலால் மஹ்தீன் குடும்பத்தினர் பிளட் மணியை ஏற்க மறுப்பு. நிமிஷப்பிரியாவை தூக்கில் போட வேண்டும் என்று தலால் மஹ்தீன் சகோதரர் ஆவேசம். கொலை குற்றச்சாட்டில் கேரளா நர்ஸ் நிமிஷப்பிரியாவின் தூக்கு தண்டனையை ஏமன் அரசாங்கம் ஒத்திவைத்தது. இந்தியா இதற்கான கோரிக்கையை வைத்திருந்தது. அவரது தூக்கு தண்டனை ஒத்திவைப்பு தற்காலிக நிவாரணம்தான். பாதிக்கப்பட்ட தலால் மஹ்தீன் குடும்பத்தினரிடம் அவரது தலைவிதி தற்போது உள்ளது. தாமதமானாலும் நீதி வெல்லும் என்று தலால் மஹ்தி குடும்பத்தினர் கூறியுள்ளனர். பிரியாவின் மரண தண்டனை ஜூலை 16ஆம் தேதிக்கு திட்டமிடப்பட்டு இருந்தது. ஆனால் அவரை காப்பாற்றுவதற்காக ஏமன் அரசாங்கத்தின் வழியாக தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதால் தண்டனை ஒத்திவைக்கப்பட்டது. ஒத்திவைப்புக்கு பிறகு மஹ்தியின் சகோதரர் அளித்திருக்கும் பேட்டியில், பிரியாவுக்கு மன்னிப்பே கிடையாது, அவர் தூக்கிலிடப்பட வேண்டும். பிரியாவின் உயிரை காப்பாற்றுவதற்கு ஈடாக பிளட் மணியை ஏற்றுக்கொண்டு மன்னிக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதற்கிடையே சேவ் நிமிஷப்பிரியா சர்வதேச நடவடிக்கை கவுன்சிலின் செயல்பாட்டாளர் ஒருவர் கூறுகையில், இப்போது இந்த விஷயம் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினரின் கையில் உள்ளது. கொடூரமான குற்றத்திற்காக மஹ்தி குடும்பத்தினரை மன்னிக்க வைப்பது எளிதானது இல்லை. பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினரை நாம் மதிக்க வேண்டும். அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். தூக்கு தண்டனை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதை சீர்குலைக்கும் வகையில் தவறான கருத்துக்களை பரப்பக்கூடாது என்று கூறியுள்ளார். மேலும் ஏமன் அரசாங்கம் முற்றிலும் இறக்கமுடியது. கேரளாவில் ஊடக செய்திகள் பிரியாவை காப்பாற்றாது. தலால் மஹ்தி குடும்பத்தினரின் வேதனையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா மற்றும் ஏமன் அரசாங்கங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தி குற்றத்தை மன்னிக்க முயற்சிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் கொலை செய்யப்பட்டவரின் சகோதரரின் ஃபேஸ்புக் பக்கத்தில் கேரளாவில் சிலர் வெறுப்பு கருத்துக்களை வெளியிடுவதாகவும், இது பிரியாவை விடுவிக்கும் முயற்சிகளில் பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் ஆர்ஜேடி தேசிய கவுன்சில் உறுப்பினர் சலீம் மடவூர் வியாழக்கிழமை கேரள மாநில காவல்துறை தலைவரிடம் புகார் அளித்தார். இனி நிமிஷப்பிரியாவின் மன்னிப்பு, தண்டனை குறைப்பு என்று அனைத்தும் மஹ்தி குடும்பத்தினரின் கையில் இருக்கிறது. இந்த நிலையில் வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்த வழக்கை மீண்டும் இந்திய உச்சநீதிமன்றம் விசாரிக்க உள்ளது. ஏற்கனவே பிளட் மணி விஷயத்தில் மத்திய அரசு தலையிடாது, இது தனிப்பட்ட விஷயம் என்று அட்டார்னி ஜெனரல் நீதிமன்றத்தில் தெரிவித்து இருந்தார். இந்த நிலையில் மீண்டும் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு வந்துள்ளது. தண்டனை ஒத்திவைப்பு பிரியாவுக்கு ஒரு தற்காலிக நிவாரணம் மட்டுமே. ஏனெனில் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் மன்னிப்பு வழங்கினால் மட்டுமே உடனடி தூக்கு தண்டனையிலிருந்து அவரை காப்பாற்ற முடியும். ஏமனின் இஸ்லாமிய நீதித்துறை அமைப்பின்படி கொலை, போதைப்பொருள் கடத்தல், மத துரோகம் மற்றும் ஒரே பாலின உறவுகள் ஆகியவை தூக்கு தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகின்றன. மேலும் கொலை குற்றவாளியை பாதிக்கப்பட்டவரின் உறவினர்களால் பிளட் மணிக்கு ஈடாக மன்னிக்க அனுமதிக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் நிமிஷா விஷயத்தில் என்ன நடக்கிறது என்று. நண்பர்களே, எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும். நன்றி.